ஒரு 2010 கரெக்டாக எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால் லான்ச் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஹலோ கைஸ், ஸோ நம்ம இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலை தான் பார்க்க போகிறோம். ஸோ உள்ள பொண்ணுங்களை தான் தெரிஞ்சது கிறிஸ்மஸ் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டெக்கரேஷன்ஸு கிறிஸ்மஸ்க்காக எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ரொம்ப வைப்ரண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு டெக்கரேஷன்ஸ் எல்லாம். ஸோ எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால் வந்து 9 lakh ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ரீட்டெயில் பிராண்ட்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க. ஒரு 210 ரீட்டெயில் பிராண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நானுமே ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ மற்ற மால்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய ரீட்டெயில் செயின்ஸ் வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு. பட் இங்கே ஒரு கடை கூட க்ளோஸ்டாக இல்லை. புது புது பிராண்ட்ஸ், நல்ல நல்ல பிராண்ட்ஸ் அவங்ககிட்ட வந்து ஆரம்பத்துலேருந்தே எக்ஸிஸ்ட் ஆகிட்டு வராங்க. ஒன்லி இந்த கோவிட் சீசனில் மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. மற்றபடி கம்ப்ளீட்டாக வந்து இவ்வளோ நாள் வந்து 15 years மார்க்கெட்டில் வந்து அதே வைபோட கண்டினியூ பண்ணுறது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அது என்ன காரணம் அப்படின்னா, எக்ஸ்பிரஸ் அவென்யூக்கு ஆரம்பத்துலேருந்தே அந்த ஆம்பியன்ஸை மெயின்டைன் பண்ணது இன்னைக்கு வரைக்கும் நீட் அண்ட் க்ளீனாக வந்து வச்சுருக்குறாங்க மாலை. எப்படி ஸ்டார்ட் பண்ணப்போ புதுசாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது இப்போ. அது போக ஸ்டேஜ் மாதிரி ஏதோ போட்டு வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஸ்குவாஷ் மேட்ச் வந்து நடக்க போகுதுங்க கம்மிங் 12th 13th December. ஸோ அதுக்காக தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் அப்படியே ஜஸ்ட்டு வாக் த்ரூ போயிட்டு என்னென்ன ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அடிடாஸ் இருந்துச்சு, அது மாதிரி நல்ல பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கே ஷாப்பிங்க்கு வரணும், நல்ல ஒரு பிராண்டடாக எடுக்கணும் அப்படின்னா சூப்பர்பான ஒரு பிளேஸ் எக்ஸ்பிரஸ் அவென்யூவில். நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணிவிட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தேன். லீவைஸு அந்த மாதிரி. ஸோ நிறைய இன்னைக்கு க்ரௌடு இருந்துச்சு. ஆக்சுவலாக வீக்கெண்ட் தான். ஸோ நிறைய ஃபேமிலிஸ்லாம் வந்து ஆக்டிவாக ஷாப்பிங் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு ஒரு ஏரியாலையும் ஒரு ஒரு தீம் மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு இடத்துல கிறிஸ்மஸ் ட்ரீஸ் மாதிரி, இன்னொரு இடத்துல கொஞ்சம் அந்த ரெட் கலரில் பெல்ஸு அது மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. சரி அப்படியே செகண்ட் ஃப்ளோர் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஃப்ளோர் போனேன். ஸோ ஒரு ஒரு ரீட்டெயில் ஷாப்ஸ்க்கு இந்த இன்பிட்வீன் ஏரியாவில் வந்து சின்ன சின்ன கடைகள் மாதிரி வச்சுருக்காங்க. ஸ்வீட் ஷாப்ஸு, அப்புறம் ஜுவல், அப்புறம் சென்ட் ஷாப்ஸ், இந்த மாதிரி வந்து இந்த இன்பிட்வீன் மூவிங் ஸ்பேஸ்லேயுமே வந்து ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டேன். ஸோ செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு அங்கேயும் கொஞ்சம் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு என்னென்ன ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு ஜஸ்ட்டு ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி போயிட்டு இருந்தேன். ஸோ எல்லா விதமான க்ரௌடும் இருந்துச்சு. மோஸ்ட்லி ஃபேமிலி க்ரௌடு, அப்புறம் யங்ஸ்டர்ஸு, காலேஜ் ஆளுங்க, அது மாதிரி மிக்ஸ்டு க்ரௌடாக தான் இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஃப்ளோரையும் சுற்றி பார்த்துட்டு தேர்ட் ஃப்ளோர் போகலான்னு சொல்லிட்டு தேர்ட் ஃப்ளோருக்கு ஏற வழியில் தான் நோட்டீஸ் பண்ணேன். இப்போ வந்து ஆக்சுவலாக பிவிஆர் சினிமாஸ்ன்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. ஸோ முன்னாடி வந்து அது எக்ஸ்பிரஸ் அவென்யூ தேட்டராக தானே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து டேக்கன் ஓவர் பை பிவிஆர். ஸோ அதையும் ஜஸ்ட் வெளியில் இருந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபன் சிட்டின்னு சொல்லி இந்த கேமிங் ஏரியாவும் இருந்துச்சு. ஸோ யூஸ்வலாக எல்லா மால்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குமோ அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஃபுட் கோர்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபுட் கோர்ட் அமேசிங்க. இது நல்ல ஒரு பெரிய ஃபுட் கோர்ட். ஸோ நிறைய ஃபுட் செயின்ஸ் இருந்துச்சு. ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன ஃபுட் செயின்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்தேன். நல்லா தாராளமாக போயிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரியான ஒரு இடம். ஸோ அழகாக வந்து ரிலாக்ஸ் பண்ணி ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஷாப் வேணுமோ ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் உக்காந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு போகலாம். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும்போது உள்ள என்னோட பாட்டு சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தா
கிறிஸ்மஸ்ன்றதுனால அங்கே ஒரு பேண்டு ஆக்சுவலாக கிறிஸ்மஸ் சாங்ஸ் பாடிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க, லைவாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் உங்களுக்காக. ஸோ பாட்டை கேட்டு முடிச்சுட்டு நம்ம வேலையை நம்ம கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு திருப்பி ஃபுட் கோர்ட்லேருந்து அப்படியே போக ஆரம்பித்தாங்க. ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபுட் கோர்ட்டில் எல்லாரும் எப்படி ரிலாக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நாண்டோஸு அந்த மாதிரி நிறைய கேஎஃப்சி, டாமினோஸ் எல்லாமே எல்லா ஃபுட் செயின்ஸுமே இருக்குங்க உள்ள. உங்களுக்கு என்ன ஃபுட் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி cuisine சூஸ் பண்ணி போய் சாப்பிட்டுக்கலாம். ஃபுட் கோர்ட்டோட எண்டில் அங்கேயுமே ஒரு கேமிங் ஜோன் ஒன்று, விஆர் கேமிங் ஜோன் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதையுமே முடிஞ்சால் விசிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், ஓரளவுக்கு எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்பிரஸ் அவென்யூ பற்றி ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு. ஸோ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு கீழே கிளம்பணும் அப்படின்னு சொல்லி திருப்பியும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ லிஃப்டில் அந்த எஸ்கலேட்டரில் வரும்போது ஒரு 2 பேரண்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக அவங்க குழந்தையோட கண்ணை மூடி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இது பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா லெகோ ஷோரூம் அவங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நானுமே ஜஸ்ட் வெளியில் வந்து அப்சர்வ் பண்ணேன். லெகோ ஷோரூம், லெகோஸ் ஃபுல்லாக டாய்ஸு அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஹேம்லிஸ், உங்களுக்கு தெரியும், ஹேம்லிஸ் முன்னாடியிலேருந்தே அங்கே இருக்குது. ஸோ இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் அவென்யூ வீடியோ பார்த்து வச்சுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய். ஸோ எக்ஸ்பிரஸ் அவென்யூ ட்ரிக்கியான ஒரு விஷயம் என்னன்னா, எந்த பேஸ்மெண்ட்டில் விட்டுருக்கீங்க வண்டின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லாட்டி தேடுற மாதிரி ஆயிரும். நானே ஜஸ்ட் கீழே போயிட்டு ஆக்சுவலாக பேஸ்மெண்ட் 1ல் விட்டுருக்குன்னா 2ல் விட்டுருக்குன்னான்னு தெரியாமல் ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருந்தேன் கீழே. ஆக்சுவலி நான் பேஸ்மெண்ட் 1ல் தான் விட்டுருக்குறேன் போலக்கு. ஸோ ரொம்ப நேரம் கழித்து ஒரு வழியாக பார்க்கிங் போனேன். பார்க்கிங் சார்ஜஸ் வந்து ஃபஸ்ட்டு 40 rupees, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு 30 rupees, ஆல்மோஸ்ட் 70 rupees வந்துச்சு 2 வீலருக்கு.